இப்போ மனித ஆத்மாக்கள் இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவினுடைய ஒரு சிறிய அணு. அதே மாதிரி இந்த உடல் அழியக்கூடியது. நீங்க இப்போ நம்ம அதெல்லாம் படிச்சு பார்த்துருப்பீங்க, இந்த புராணங்கள் அது இதெல்லாம் படிச்சு பார்த்துருப்பீங்க. எத்தனையோ ரிஷிகள், ஞானிகள், முனிவர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க. யாராவது ஒருத்தர் இன்னைக்கு உயிரோடு இருக்காங்களா? என்றும் 16 வயது கொண்ட மார்க்கண்டேயன் இன்றைக்கு இருக்காரா? இல்லை. ஏனென்றால் அது இறைவன் விதி. அனித்தியங்கள் அழிக்கப்பட வேண்டும், அழியும் என்பது விதி. எந்த உடலும் இன்றைக்கு இல்லை. அப்படி ஏதாவது ஒரு உடல் வச்சிருந்தாங்க அப்படின்னா, சேவியர் உடல் கோவாவில் வச்சிருந்தாங்க. அதை பார்த்தீங்கன்னா அது காஞ்சி போய் கருவாடாகி அது கண்ணங்கரையல்னு ஒரு இது மாதிரி. அதில் இப்போ யாரும் முன்னெல்லாம் தொட்டு வணங்குவாங்க, இப்போல்லாம் தொடர்றது கிடையாது. தூரத்துலேருந்து பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. அது ஒரு உடலா? உடல் இருந்து என்ன பிரயோஜனம் இல்லையா? வெறும் உடல் இருந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, உள்ள உயிர் இருந்தால் தான் பிரயோஜனம். இப்போ அதனால அனித்தியம் என்பது உலகில் என்ன பிராக்டிக்கலாக நடக்குது அதை பாருங்க. இவர் என்றும் வாழக்கூடியவர் மார்க்கண்டேயன் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எங்கடா வாழ்கிறாரு? எங்கேயோ வாழ்ந்துகிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்றதுல அர்த்தம் கிடையாது. இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சியில யாரு எங்க வாழ்ந்தாலும் கண்டுபிடிக்க முடியும். அதுல யாருமே கிடையாது. எல்லா உடல்களும் அழிக்கப்பட்டு விட்டது. அதே மாதிரிதான் என்னுடைய உடலாகட்டும் உங்களுடைய ஒரு நாளைக்கு அழியத்தான் செய்யும். இது விதி, இறைவனுடைய விதி. நம்ம இறைவன் விதின்னு என்ன சொல்றோம்? எதனா கஷ்டம் வந்ததுன்னா விதி, இறைவன் விதி அப்படின்னு சொல்றோம். அப்படி இல்லை விதி. அந்த விதியை மதியால் வெல்ல முடியும். இது இயற்கை விதி அல்லது அடிப்படை தத்துவம் அல்லது வேத சாரங்கள். இதை மாற்றம் கிடையாது. அதனால உடல் பஞ்சபூதங்களால் உருவாகிறது, பஞ்சபூதங்களால் வாழ்கிறது, மறுபடியும் பஞ்சபூதங்களையே சென்று அடைகிறது. நித்தியமான ஆத்மா இறைவனிடத்தில் உருவாகி மறுபடியும் வாழ்ந்து இந்த அனித்திய சக்திகளால் வாழ்ந்து அது மறுபடியும் இறைவனையே போய் அடைந்து விடுகிறது. எங்கிருந்து வருதோ அங்கே போய் அடையுது.